ஸ்வேதாஸ் கிச்சனில் இன்றைக்கி முட்டை பஜ்ஜி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ரெடி மிக்ஸ்டாக எடுத்திருக்கேன். பஜ்ஜி போண்டா மிக்ஸ். தோசை மாவு பதத்துக்கு நம்ம அதை கலக்கி எடுத்துக்கணும். 2 முட்டையை நான் உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை கட் பண்ணிக்கணும். 2 துண்டாக முட்டையை கட் பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் எடுத்து நம்ம மாவில் டிப் பண்ணி போட்டோன்னா முட்டை பஜ்ஜி ரெடி. முட்டை நம்ம கட் பண்ணி தான் சேர்க்கணும். முழுசாக அப்படியே போட்டு மாவில் போடக்கூடாது. கட் பண்ணி தான் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், போட்டோன்னே நல்லா பொரிஞ்சதும் சுட சுட முட்டை பஜ்ஜி ரெடி. இதுக்கு சாஸ் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்குங்க. தேங்க்யூ.